அன்பான மக்களே, மிகுந்த வேதனையுடன் இந்த வீடியோவை பதிவு செய்கின்றேன். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட மேலப்பாளையத்திலிருந்து அம்பாசமுத்திரம் செல்லும் சாலை ஒரு முக்கியமான சாலை. அந்த சாலையில் நேற்று ஒரு குழந்தை உயிர் இழந்ததாக கூறப்படும் செய்தி நம் அனைவருடைய மனதையும் உலுக்கியது. அந்த குழந்தையின் பெற்றோருடைய வேதனையை நினைத்து பார்க்கும்போது வார்த்தைகள் வரவில்லை. இது அந்த ஒரு குடும்பத்தின் இழப்பும் துயரமும் மட்டுமல்ல, இது நம் சமூகத்தின் தோல்வியும் வேதனையும் கூட. நான் யாரையும் குறை சொல்வதற்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணல. நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒரு உயிர் போன பிறகுதான் நாம் அனைவரும் விழித்துக் கொள்ள வேண்டுமா? பல முறை அங்குள்ள மக்கள் அந்த சாலை குண்டும் குழியுமாக இருக்கு, சாலை மோசமான நிலையில் இருக்குன்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. சின்ன சின்ன ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குன்னு வர சொல்லியிருக்காங்க. ஒரு சாலை சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்தால் அதன் விலையை பொதுமக்கள் தங்கள் உயிரால் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படக்கூடாது. அதே நேரத்தில் மேலப்பாளையத்திலிருந்து அம்பாசமுத்திரம் செல்லும் சாலையோர ஆக்கிரமிப்புகள், கட்டுப்பாடற்ற பார்க்கிங், அதாவது ஹோட்டலுக்கு முன்னாடி, கடைக்கு முன்னாடி ஒழுங்கற்ற பார்க்கிங் மற்றும் போக்குவரத்து நெரிசல்கள், இது போன்ற பிரச்சனைகள் நீண்ட காலமாக இருக்குன்னு மக்கள் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இன்று பேசப்படுவது ஒரு குழந்தையின் உயிரிழப்பு. ஆனால் நாளை யாருடைய குடும்பம் இந்த வேதனையை அனுபவிக்க நேரிடும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால நெல்லை மாநகராட்சி மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலப்பாளையத்திலிருந்து அம்பாசமுத்திரம் செல்லும் சாலையை உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டும். அந்த சாலையின் முழு பாதுகாப்பு நிலையும் ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஒரு சாலை என்பது கற்களும் தாரும் மட்டுமல்ல, ஒரு தாயின் நம்பிக்கை, ஒரு தந்தையின் கனவு, ஒரு குழந்தையின் எதிர்காலம். ஒரு சாலை வசதி என்பது ஆடம்பரம் அல்ல, அது மக்களின் உயிர் பாதுகாப்பு. இது அரசியல் அல்ல, மனிதநேயம். இது குற்றச்சாட்டு அல்ல. சாலைகளை பயன்படுத்தும் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றும் ஒரு குரல், ஒரு கோரிக்கை. இனியும் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும்.